சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாடம் 19 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் 3வது மிஷனரி பயணத்தை ஆரம்பிக்கிறார். சோ போன வாரம் கூட அதை குறித்து நாம் அவர் ஆரம்பிக்க போறதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்துல அதை இன்னும் தெளிவாக பார்ப்போம். அதாவது அப்போஸ்தலர் 18 கொரிந்துக்கு பட்டணத்திலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். அதுக்கப்புறம் எபேசு பட்டணத்துல அவர் வருகிறார். அது என்ன செய்தார்? அதுக்கப்புறம் செசரியா மற்றும் அந்தோனியா பட்டணத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் அப்போலோ எபேசுல பிரசங்கம் செய்தலை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவர்களை எப்படி பிரசல்லா ஆக்கில்லா அவளை ஆண்டவர்களை வழி நடத்துகிறார்கள் அல்லது முழுமையான சத்தியத்துக்குள் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பதை நாம் அங்கு பார்க்கணும். அதான் 18 அதிகாரம் பார்க்கணும். சோ கொரிந்து முதல் எபேசு வரை இது சுமார் 500 மைல்கள் இருக்கும். லூக்கா இங்க ஒரு சிறு தகவலை மட்டும்தான் தர்றாரு. அவர் விரிவாக சொல்லவில்லை. ஆனால் பவுலுடைய ஸ்டைல், அவருடைய காரியம் எப்படின்னா, அந்த எந்த பட்டணத்துக்கு போனாலும் அது இடையில உள்ள பட்டணங்களில் நின்று அங்குள்ள சபைகளை விசாரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ அதனால அது செய்திருப்பார். ஆனால் இங்கு நமக்கு தெளிவாக அது கொடுக்கப்படவில்லை. ஸோ அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு. நசரேய விரதத்தை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை தர்றார். அதாவது அங்கு அவர் ஒரு அதாவது விரதத்தை எடுத்திருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கெங்கிரியா ஒரு ஏஜியன் துறைமுக நகரம். இப்ப ஏஜென்சி எல்லாம் இப்ப நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறதுனால அந்த பகுதியில் மேப்ல பார்க்கும்போது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் அங்கு இருந்தது. சென்சியா அல்லது கெங்கிரியா என்ற பகுதியில இயேசு கிறிஸ்துவின் சீட்ல கொஞ்சம் பேர் இருந்தார். அது ரோமர் 16ஆம் அதிகாரம் அதை குறித்து பார்க்கும். சோ பவுல் நசரேய விரதத்தை இங்கு எடுத்து முடி வெட்டப்பட்டதாக சொல்கிறார். ஆனா நசரேய விரதம் எடுக்கும்போது பொதுவாக முடி வெட்டுறது எங்க பண்ணுவாங்கன்னா எருசலேம் மாலையில் தான் பண்ணுவாங்க. சோ இங்கு எப்படி அவர் செய்தார் என்று சொல்லி நமக்கு தெளிவாக தெரியவில்லை. சோ இன்று விசுவாசிகள் நசரேய விரதம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள். நசரேய விரதத்தை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும். சோ அந்த பழைய ஏற்பாட்டுல எடுக்கிறாங்க. இப்பவும் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி எடுக்கலாம்னு சொல்லப்பா. சோ மாயக்காரர் வேதமா பரிசு உங்களுக்கு ஐயோ, நீங்கள் என்ன செய்றீங்க? சின்ன சின்ன காரியங்களை கூட, அதாவது தசமாக செலுத்துறீங்க. எந்த தசமாக செலுத்துறீங்க? வீட்டுல விளையிற கடுகு அல்லது கீரையில இருந்து கூட நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீங்க. நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு இவைகளை நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அதான் சொல்ற, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சோ நசரேய விரதம் என்று சொல்லும் பொழுது சிம்சோ, அதாவது பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதிகள் ஒருவர், அவர் என்ன செய்யறாரு? நசரேய விரதம். ஏன்னா அவருடைய தந்தையாக மனோவாக்கு ஒரு தேவதூதன் காட்சியளித்து உன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெளிவாக சொல்றான். சோ யோவான் ஸ்நானகன் நசரேயன். அதனாலதான் அவர் எங்க இருந்தாரு? மனாந்தரத்துல இருந்து ஒரு நசரேய விரதத்தோடு இருந்தார். அதே சமயத்துல எரேமியாவில் படிக்கும் பொழுது, எரேமியா 35ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அதுல ரேகாபியர்கள் ரெகாபைட்ஸ். இவங்க என்னன்னா அவருடைய அப்பா என்ன சொல்லிட்டாரு? நீங்க என்ன செய்யக்கூடாது? திராட்சையில் உருவான எதையும் நீங்க குடிக்க கூடாது, உங்களுக்கு வீடு கட்டக்கூடாது, நீங்க என்ன செய்யணும்? அந்நியனும் பரதேசமா உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அந்த ரேகாபியர்களை எரேமியா ஒரு முறை கூப்பிட்டு, ஆண்டவர் சொன்னபடி அவளை கூப்பிட்டு அவள் முன்னாடி எல்லாம் குடிக்கிறதுக்கான திராட்சை ரசம் போன்ற பானங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த ரேகாபியர் என்ன சொல்றாங்க? நாங்கள் இதை தொடுறது இல்லை. அப்ப கேட்கிறாங்க, நீ ஏன் தொடுறது இல்லை? நீங்க ஏன் குடிக்கிறது இல்லை? அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களுடைய மூதாதியர், சோ என்னுடைய பரம்பரையில ஒரு வயசான தாத்தா இருந்தாரு, அவர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ கொள்ளு பேர பிள்ளைகளோ யாருமே இதை செய்யக்கூடாது. சோ அதனால அவங்க என்ன செய்யறாங்க? நிரந்தரமாக
அந்த குடும்பத்துல பிறப்புள்ள யாரா இருந்தாலும் நிரந்தரமாக நசரேய விரதம் எடுத்தவர்களா இருக்கிறார். சோ நசரேய விரதத்துல முடி வெட்டக்கூடாது. சோ இது செய்யல. சோ இவர்கள் அப்ப எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரேகாபியர்ல பாருங்க. சோ அவருடைய மூதாதி, அவருடைய தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களே இஸ்ரேல் மக்கள், அவருடைய பிதாவாக்கிய நான், உருவாக்கிய நான், அவரை மீட்டெடுத்த நான், ஏன் நான் சொல்வதை கேட்பதில்லை? சோ ரெகாபியர்கள் தன்னுடைய பிதா சொல்றதை கேட்கிறாங்க. உலக பிரகாரமான அப்பா சொல்றதே கேட்டு நடக்கிறாங்களே, நான் பரலோக தந்தையாகிய இவர்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் நான் சொல்வதை கேட்பதில்லை? சோ ரெகாபியர்கள் போன்றவர் என்ன செய்தாங்க, நிரந்தரமாக குடும்பத்தினர் எல்லாருமே நசரேய விரதம் எடுத்தவர்களாக இருந்தாங்க. சோ அதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்வைக்கணும். என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சோ நம்ம பேதுரு சொல்லும்போது அதை சொல்றாரு, பரிசுத்தத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிப்பு மாத்திரம் இல்ல, ஒரு சில காரியங்களை, உடன்படிக்கைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும். சோ அந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணும்போது நசரேய விரதமும் ஒன்று. சோ அப்படிப்பட்ட பொருத்தனை நாம் செய்து நாம் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சோ பவுல் செய்ததற்கான நோக்கம் ஒரு பாரம்பரியத்துக்காக அல்ல, அல்லது எல்லா யூதர்களை போல இவரும் ஒரு நசரேய விரதம் நாட்களில் இருந்து எருசலேம் ஆலயத்துல போய் நம்ம என்ன செய்யலாம், முடி வெட்டி அதை நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. அவர் என்ன நினைத்திருப்பார்னா, இன்னும் ஆண்டவருடைய நெருங்கி செய்யும், இன்னும் நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். சோ இன்னும் ஆண்டவருடைய அர்ப்பணிப்பிலே வளர வேண்டும், பொருத்தனை செய்து அவர் அதை செய்திருப்பார் என்று சொல்லி நாம் கருத முடியும். சோ இதுல என்னன்னா பல காரியங்கள் இருக்கு. முதலாவது என்ன செய்யும், முடி வளர்க்க வேண்டும். தலையில என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் கத்தியோ ரேசரோ அனுமதிக்க கூடாது. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்றைக்கு நம்ம பஞ்சாப்ல பார்க்கணும், சீக்கியர்கள் அவங்க முடி வெட்டவே மாட்டாங்க. சோ அவங்கள பிறந்ததுல இருந்து ஆண்களை என்ன செய்யணும், முடியை வெட்டக்கூடாது, தாடியை வெட்டக்கூடாது. அதனாலதான் அவங்க வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கு. சோ அதே போல ஒரு பொருத்தனை. சோ அதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் சூழ இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்வார்கள். சோ நீளமான முடியை பார்க்கும் பொழுது இவர் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள், இவர் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிகிறதுனால இவர்கள் என்ன செய்வாங்க, இன்னும் பக்தியா இருப்பதற்கு, இன்னும் பரிசுத்தமா இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நான் மற்றவங்களாம் பாக்குறாங்களே, ஒருவேளை அந்த அர்ப்பணிப்புக்கு அடையாளமாகிய முடிய வளர்க்கணுங்கிற ஒரு நிபந்தனை இல்லாமல் இருந்தா அவங்க என்ன செய்யலாம், அவங்க நினைச்சதை செய்யலாம். ஏன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஏய் நீ ஆண்டவருக்கு என்று பொருத்தனை பண்ணினவன் இப்படி செய்யக்கூடாது என்று மற்றவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இரண்டாவதாவது, அவர்கள் மது அல்லது திராட்சை சாறு எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. சோ அதாவது என்ன செய்யறாங்க, தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், சோ நான் பிரசங்கித்த நானே ஆகாதவன் ஆகிவிடாதபடி நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறேன். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடையினர் என்ன செய்யணும், எளிமையான வாழ்க்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கை, எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை தெரிந்து கொள்வது நல்லது. சோ மூன்றாவது பார்க்கணும், இறந்தவர்கள் உடலுக்கு அருகில் செல்ல நசரேயர்களுக்கு தடை. சோ அது என்ன அர்த்தம்னா, ஜீவனுள்ள தேவனை, ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். சோ ஒரு சில நிச்சயம் மரித்தவர்களுக்கு தான் நிறைய செய்யும், உயிரோடு ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பெரிய போஸ்டர்லாம், சோ அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு நிறைய செலவழிப்பாங்க. அவரு மருந்து வாங்க முடியாம செத்து போயிருப்பார், இல்ல உயிரோட இருக்கும்போது ஒரு நேரம் ஆகாரம் இல்லாம செத்து போயிருப்பார். சோ உயிரோட இருக்கிறவங்களை கவனிக்காம செத்தவங்கள் மூலமாக பெயர் சம்பாதிக்கிறார். சோ அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு,
என்ன செய்ய, அவங்கள விட்டு ஜீவனோடு இருப்பவர்கள் நீதிக்கு நேராய் வழி நடத்தும். நீ பரிசுத்தமாய் வாழ்வதை பார்த்து ஜீவனோட ஜீவனோடு இருப்பவர்கள் உன்னை பின்பற்றட்டும். அதனாலதான் துக்க மனுஷர்கள் பத்தி நீ கவலைப்படாது. மற்ற இடங்களுக்கு சென்று அவர்களை சரியான வழி நடத்த வேண்டும். சோ அதை எப்படி நிறைவு செய்வது? அதுல ஒரு தகன பலி, 1 வயது ஆட்டுக்கு, அதை முதலாவதாக தகன பலி அல்லது பர்த் ஆஃபரிங் செய்யும். ஏன்னா நசரே விரதம் இருப்பது லேஸ் இல்லை, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நிறைய பணம் சொல்லுது. ஏன்னா அதை முடிவு செய்யும் பொழுது 3 விதமான பலிகளை செய்வது. முதலாவது தகன பலி, பர்த் ஆஃபரிங். இது எதை குறிக்கிறதுனா, ஆண்டவர் சர்வம் உள்ளவர், இறையாண்மை உள்ளவர், எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருக்கு மேலாக ஒரு அதிகாரமோ வல்லமையோ கிடையாது. இறை குறிப்பிடும் வண்ணமாக தகன பலிகள் செலுத்தப்பட்டது. அதை செலுத்த, அதுக்கப்புறம் பாவ பலியாக இன்னொரு ஆட்டுக்குட்டிய. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதில்லாமல் இருக்க வேண்டும், அது பூரணமா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆடைதான் செலுத்த முடியும். அதை எதுக்காக செலுத்துறாங்க? பாவ நிவர்த்திக்காக செலுத்துகிறதா இருக்கும். அதுல என்ன செய்யறான்? நசரேயன் இருந்த ஒருவன் அதை செய்யும் பொழுது, தான் குறைவுள்ளவன், நான் முதிர்ச்சி பெற்றவன் அல்ல, பூரணன் அல்ல என்பதை சொல்வது மாற்றமல்ல, என்ன செய்யும்? பணிவும் மற்றும் ஒப்புரவாக்குதலுக்கு விருப்பத்தை வெளிப்படுத்தும். பணிவு என்று சொல்லும் பொழுது தாழ்மையை வெளிப்படுத்தும். அது மாத்திரமல்ல, ஆண்டோடு கூட ஒப்புராவோ, பாவம், அதாவது இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் இதை குறிக்கிறது. மூன்றாவது என்னது? சமாதானம். சமாதான பலி எதுக்காக? ஆண்டவர் நம்மை உலகத்திலே கரைபடாமல் காப்பதற்காக, பரிசுத்தமாக வாழ்வதற்காக, எல்லா சோதனைகள் மேலும் ஜெயம் பெறுவதற்காக. இந்த 3 விதமான பலிகளை சொல்றது. தகன பலி, பாவ நிவர்த்தி பலி, அதுக்கப்புறம் சமாதானம். இந்த ஒவ்வொரு பலிக்கு ஒரு ஆட்டின் விலை எவ்வளவு இருக்கும்? இந்த 3ஐயும் செஞ்சுட்டு அதோடு கூட என்ன செய்யணும்? அப்பம் அல்லது ரொட்டி, புழுப்பில்லாத ரொட்டி மற்றும் என்ன பண்ணும்? தானியங்கள். பிறகு பான பலிகள், இவை எல்லாத்தையும். அதனால் நசரேய விரதம் இருக்கிறது லேசான காரியம் கிடையாது. அந்த எதற்காக செய்கிறோம் என்றால், ஆண்டவரோடு நெருங்கி சேருவதற்காக, பரிசுத்தத்திலே வளர்வதற்காக. இது ஒரு சடங்காச்சாரமாய் பண்ணுவதல்ல, இதை ஒரு ஆவிக்குரிய ஒழுங்காக செய்ய வேண்டும். நிகழ்காலத்தில் நாமும் ஆண்டவர்களை நெருங்கி செய்வதற்கு இப்படிப்பட்ட பொருத்தனைகளை செய்வது நல்லது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? அப்போலோவை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போலோ ஐட்டனரன் பிரீச்சர் சொல்லுவாங்க. ஐட்டனரன் பிரீச்சர்னா என்னன்னா, பல இடங்களுக்கு சேர்ந்து பிரசங்கம் செய்பவர், போதிப்பவர். இவர் யாரு? யூதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல பிரபலமான பேச்சர். இவர் ஒருவேளை பவுலை போல இவரும் ஒரு ரபியாக, மோசே நியாயப்பிரமாணத்தை நன்கு படித்தவராய் இருந்திருப்பார். அதோடு கூட அவருக்கு பேச்சு திறமை, ஒரு சொற்பொழிவாற்ற திறமை இருந்ததுனாலே என்ன செய்வாங்க? ஒரு சில யூத மதத்துல டிராவலிங் பிரீச்சர்ஸ், அவர் எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் செய்து பல சின்னகாக்ஸ், யூத தேவ ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணுகிறவராக இருந்தார். அப்படி இருக்கிற காலத்துல எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். எபேசு பட்டணம் ஒரு முக்கியமான பட்டணம். அங்கு யூதர்கள் இருந்தாங்க, அந்த தேவாலயம் இருந்தது. ஒருவேளை இவர் குறைந்து வந்திருப்பாரு. எபேசுடைய ஒவ்வொரு பட்டணமாக யூதர்கள் மத்தியில பிரசங்கம் பண்றதுக்காக. கிறிஸ்துக்கு பின் 52 அல்லது 53ஆம் ஆண்டு இவர் என்ன செய்யறாரு? எபேசு பட்டணத்தில் உள்ள ஒரு தேவாலயத்துல அவர் பிரசங்கம் பண்றார். அவர் ஒரு லே பிரீச்சர், ஃபுல் டைம் பிரீச்சர்னா ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கலாம். அந்த தேவாலயத்துல அவருடைய பிரசங்கம் பண்ணுகிறதை யார் கேட்கிறா? அக்கிலாம் பிரிஸ்கிலாம் கேட்கிறார். அக்கிலா பிரிஸ்கெல்லா ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது.
அவர்களை நம்ம என்னது பவுல் ஆண்டவருடைய வேதத்துல ஆழமாக வழி நடத்தினார், அவருக்கு உதவியா இருந்தாங்க. அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கணும். சோ இப்ப அக்கிலா பிரிசிலா என்ன செய்யறாங்க? தனியா இருக்காங்க. பவுல் எபேசு பட்டணத்துல இல்ல. எபேசு பட்டணத்துல இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். சோ ஆனாலும் இங்க என்ன செய்யறாங்க? யூத ஆலயத்துல ஒவ்வொரு நேரம் போவாங்க. எதுக்காக போறாங்கன்னா, அங்கு உள்ள மக்களை சந்திப்பதற்கு. அங்குள்ள மக்களை என்ன செய்யலாம்? ஆண்டுக்குள்ள வழி நடத்த முடியுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நேரத்துல அவங்க போவாங்க. அவங்களுடைய மெயினான ஒர்ஷிப் ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்தின் முதல் நாளிலே அவர் கூடி ஜெபிப்பார்கள். அப்போ சில உபதேசத்திலும் அப்பம் செய்வார்கள். ஆனால் சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? மற்ற யூதர்களை போல இவர்களும் செல்வார்கள். சோ இவர்கள் சென்றதுனால அங்க என்ன நடக்குது? இங்க அப்போலோவை பார்த்து அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இவர் யார்? ஒரு பக்தி உள்ள மனிதனா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஃபெர்வென்ட் என்று சொல்லி ஆங்கில வார்த்தைக்கு என்னன்னா கொதிக்கும் வெப்பநிலை அல்லது அனல் பறக்கும். சோ நம்ம தமிழ் மொழியில சொல்லணும்னா அனல் பறக்கும் பேச்சாளர். சோ அவர் பேசுனா என்ன இருக்கும்? அனல் பறக்கும். சோ தீப்பொறி பேச்சாளர்னா அது மாதிரி இவர் என்ன செய்வார்? அனல் பறக்கிற மாதிரி பேசுவார். சோ இவர் என்ன செய்யறாரு? ஆவிக்கிற விதத்துல வைராக்கியமானவர், வேதத்தை குறித்த வைராக்கியமானவர், ஆண்டவருக்கு வைராக்கியமானவர். இவர் என்ன செய்யறாரு? ஒரு வேகத்தோடு மிகவும் ஆணித்தரமாக எல்லாரும் என்ன செய்வாங்க? அவரால் கவர்ந்து இழுக்கிற வண்ணமாக பேசுகிறார். சோ இவர் எப்படி இருக்கிறார்? குதிக்கிற பாட்டு, அனல் பறக்கும் பேச்சாளர். சோ லவோதிகா சபையை குறித்த ஆண்டவர் சொல்றாரு, குளிரும் இல்லை அனலும். சோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ குளிரும் இல்லை அனலும். சோ இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து முற்றிலும் அறியாவிட்டாலும் அவர் அறிந்த அறிவிலே, அவருக்கு கிடைத்த வெளிச்சத்திலே உண்மையாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, என்ன செய்யறாரு? அவர் அனல் பறக்கிறவராய் இருந்தார். சோ பாப்ராவை குறித்து அதுல உணப்பட்டிருக்கோம். ஜெபத்திலே அவர் என்ன செய்யறாரு? கொதிக்கிற வெப்பநிலை உடையவர். அப்ப என்ன அர்த்தம்? மிகவும் வாஞ்சையோடு, அக்கறையோடு, மிகவும் ஈடுபாடோடு ஜெபிக்கிறவர். சோ இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. சோ நாமும் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறதுல அப்படி இருக்கணும். ஆண்டவர் பற்றி மற்றவர்கள் சொல்றதுலயும் அப்படி இருக்க வேண்டும். அதனாலதான் ரோமர் 12:11 சொல்ற, அசதியாயிராமல் ஜாக்கிரதை, ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். சோ இதையெல்லாம் அப்போலோவுடைய வாழ்க்கையில் அனல் உள்ளவனாய் இருக்கிறான். அனல் பறக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணான். அவர்களை சந்திக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க? மேசியாவை பற்றி யாருக்கு? அப்போலோவுக்கு அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சோ அவங்க பார்த்திருப்பாங்க, நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, சோ இந்த வீட்டுக்கு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஐக்கியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கூப்பிட்டுப்பான். சோ இவர் அப்போலோ என்ன செய்யறாரு? வருது. சோ அவர் என்ன செய்யறாரு? அங்க உட்கார்ந்து அவங்களோட பேசுறாரு. இப்ப பேசும் பொழுது என்ன சொல்றாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அப்போலோவுக்கு போதிக்கிறார்கள். அப்போலோ ஏற்கனவே ஒரு போதகன், யூத போதகன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை. ஒருவேளை அறிந்திருப்பான், ஆனால் முழுமையாக அவனுக்கு சத்தியம் தெரியவில்லை. ஒருவேளை யோவான் ஸ்நானகன் அல்லது அவருடைய சீசர்களால் ஞானம் ஸ்நானம் பெற்றவராய் இருக்கலாம். யோவான் ஸ்நானனோடு ஞானஸ்நானம் யோவான் ஸ்நானம் மூலமா ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அல்லது அப்படி சந்தர்ப்பம் இருந்தா மற்ற சீசர்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்திரேயா போன்றவர்கள் யோவான் ஸ்நானனுடைய சீசர்ல. சோ அநேகமாக யோவான் ஸ்நானனுடைய சீசர்களினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருப்பாங்க. சோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இருந்திருப்பாங்க. அவர்கள் இவருக்கு ஒரு வேலை ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் என்ன செய்யறாரு? இவர் மேசியாவை குறித்து அறிந்திருந்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி அறிந்திருக்கவில்லை. இவர் நல்ல அனல் பறக்கும் பேச்சாளராய் இருந்தாலும் என்ன இருந்தாரு? அவருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ரொம்ப முக்கியமானது. சோ நம்ம வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையா இருக்கிறோம்.
ஸோ ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நிறைய பாஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும். ஆவியானவர் இருக்காரு, எனக்கு எல்லாமே தெரியும். யார் பசங்க பண்ண முடியும், எந்த புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மீட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லை, யார் சொன்ன பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தேவை. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தேவைன்னா தாழ்மை தேவை. ஸோ இவங்க என்ன செய்யறாரு, தாழ்மை யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றாரு, அக்கில்லா பிரிஸ்கில்லா. ஸோ வயதுல மூத்தவங்களா இளையவங்களா தெரியும். ஆனா இவங்க பிரசங்கியார்கள் அல்ல. அப்போலோ போல ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்ற பிரசங்கியார் இருந்தாலும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள அவர் தாழ்மை உள்ளவராயிருந்தார். ஸோ ஒருவேளை அப்போஸ்தலர் 19:1-7 பின்னாடி வாசிப்போம். அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மட்டுமே தெரிந்து கொண்ட ஒரு ஸோ அவர்கள் அப்போலோவும் அதே போல ஒருவராய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ யூதேயாவில் உள்ள பிரஜாதியார் யோவாவை பின்பற்றுவதற்காக ஞானஸ்நானம். ஸோ ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அதனால கேட்கிறாங்க, நீ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குற, நீ மேசியாவா, நீ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குற, அது யூதர்களுக்கு ஏன் ஞானஸ்நானம். ஸோ யூதர்கள் என்ன நினைச்சாங்க, நம்ம விருத்த சேதனம் மதிவிட்டோம், ஞானஸ்நானம் செய்வது. ஸோ இயேசு கிறிஸ்து, அதாவது யெகோவா தேவனை அறியாதவர்கள், மோசே அறியாதவர்கள், யூதர்கள் அல்லாதவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். ஆனா யோவான் ஸ்நானம் யாருக்கு கொடுக்குறாரு, யூதர்களுக்கே கொடுத்தாரு. நீங்க மனம் திரும்பி என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் செய்தார். அதனால ஒரு புரட்சிகரமான காரியத்தை செய்தார். சோ மக்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானத்தை அங்கீகரித்ததுனால, அவன் செய்த ஊழியத்தை அங்கீகரித்ததுனால இவரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆனா யோவான் ஸ்நானம் என்ன சொல்றாரு, என்னின் பின்னாலே வருபவர், நானோ தண்ணினால் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அவர் என்ன செய்வாரு, அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார், ஆவியினாலும் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சோ ஆண்டவருடைய சிலுவையின் மரணம், அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்படுதல், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் பரப்புக்கேறுதல், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் பெற்றப்படுகிறார். சோ அதுல இருந்து என்ன செய்யறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சோ இப்ப யோவானினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எதை எதிர்பார்த்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்னாலே ஞானஸ்நானப்படுவதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஒருவேளை அப்போலோ இதை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்ற மாதிரி தெரியவில்லை. அதனால அக்கில்லா பிரிஸ்கில்லா சொல்லும் பொழுது அதை வரவேற்றார். சோ அவங்க அக்கில்லா பிரிஸ்கில்லா பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மீண்டும் அதை நினைவூட்டுவோம். அதாவது கிளாடியஸ் சீசர், கிலாவுதியு ராயனால் ரோமிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அதான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சோ அவங்க என்ன செய்யறாங்க, கொரிந்துக்கு வர்றாங்க, கொரிந்து பவுலை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பவுலோடு கூட இருந்து எபேஸ் வராங்க. பவுல் எபேஸ்ல அவங்களை விட்டுட்டு அவர் போயிடுறாரு. சோ இவங்க எபேஸ் வர்றாங்க. சோ 18:26 என்ன வாசிக்கிறோம், சோ அப்போலோ பிரசங்கம் கேட்டு அப்போலோவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். அவனை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த அப்போலோ என்ன ஒரு அப்போஸ்தலனாக மாறி, யாருடைய ஊழியத்தினாலே, அக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய ஊழியத்தினாலே. அக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு அந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது, பவுலின் பாதபீடத்துல உட்கார்ந்து படித்ததுனால. சோ பவுல் ஒரு சீஷனை உருவாக்குவது மட்டுமல்ல, அந்த சீசனை தேறினவனாய், அந்த சீசனை ஊழியம் செய்ய தகுதியுள்ளவனாய், அந்த சீசனை ஊழியம் செய்ய ஒரு தரிசனத்தை பெற்றவனாய் மாற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். அப்படி மாற்றினதுனாலே அக்கில்லா பிரிஸ்கில்லா என்ன செய்யறாங்க, ஆட்களை தேடுறாங்க, யாரை நான் சீசனாக முடியும், யாரை தலைவர்களா நான் உருவாக்க முடியும். சோ அந்த வாஞ்சையில் இருந்ததுனால யாரை கண்டுபிடிக்கிறாங்க, அப்போலோ. சோ அப்போலோ ஒரு நல்ல தலைவனாக உருவாக்குறான். சோ ஒண்ணு விவேகம் உள்ளவன் என்று சொல்ல, விவேகம் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை அறிந்தார், அல்லது உலகத்தின் காரியங்களும் தெளிவாய் அறிந்திருந்தான். அதை குறித்து பின்னாடி இன்னும் பார்க்கலாம். இரண்டாவது, அவன் ஒரு ஆற்றல் பெற்ற பேச்சார், ஒரு நல்ல சொற்பொழிவு நேச்சுரலாவே இருந்துச்சு.
அதுக்கு மாத்திரமல்ல, சோ எல்லா யூத தேவாலயங்களும் அவன் அழைக்கப்படுவான் என்றால் அவன் ஒரு நல்ல போதிக்கிறவனா இருக்கும். எல்லாருக்கும் குறிப்பிட்டு கொடுக்க மாட்டான், எல்லாரும் அழைக்க மாட்டான், சரியாக போதிப்பதில் தான் அழைப்பான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு கவர்ந்திருப்பவனாய் கரிஸ்மேட்டிக் பேசும் பொழுது எல்லாரும் என்ன செய்யறான், கவர்ந்து இருக்கிறவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பெர்சுயேஷன், அவன் சொல்லுகிற கருத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு என்ன செய்வான், அவன் தெளிவாய் பேசுவான். சோ இப்படி இருந்தபடியால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அகிலா பிரிசுல்லா மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறான். எப்படி எழுந்து பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு. என்ன பவுல் எழுதுறாரு, சோ ஒருவன் விதை விதைக்கிறான், இன்னொருத்தன் என்ன செய்ய தண்ணீர் பாய்ச்சுறான், வளர செய்கிறவரோ கர்த்தர். சொல்றாரு, நான் விதை விதைத்தேன், யார் தண்ணீர் பாய்ச்சணும், அப்போலோ தண்ணீர். சோ அப்போலோ பேர்ல கூட ஒரு குரூப் இருந்துச்சு. கொரிந்த சபையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை, ஒரு சிலர் என்ன சொன்னா நான் பேதுருவின் சீசர், ஒரு சில பவுலின் சீசர், ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்போலோவின் சீசர். அப்ப கொரிந்து பட்டணத்துல அப்போலோ மூலமாக பலர் ஆண்டவருடைய சீசர்களாய் மாறினார். சோ பலரை ஆண்டுக்குள்ள வருகிறார். சோ அப்போலோவுடைய ஊழியத்தின் வல்லமை இதற்கு காரணம் யாரு, அப்போலோ. சோ அவனுக்கு என்ன இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பாவம் இல்லாததுனால அவன் பணிவுடன் கவனித்து கற்றதுனால ஆண்டவர் அவனை பயன்படுத்த. சோ ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் தாழ்மை தேவை. ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து படிக்க வேண்டும். ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பதை பழக்கமாக ஒழுக்கமாக கொடுக்க வேண்டும். சோ அப்பதான் நம்ம ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டை ஒரு வல்லுநராக, ஏன்னா அப்போஸ்தலர் 18:28 என்ன சொல்லியிருக்கிறது, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதனுடைய பலமாய் தர்க்கம் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்ததினாலே கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். இங்க நிறைய காரியம் வச்சிருக்கோம். என்ன செய்யலாம், வெளியரங்கமாய் யூதனுடைய பலமாய் தர்க்கம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மேசியா. நான் ஏற்கனவே பழைய ஏற்பாடை படிச்சிருந்தேன். ஆனா இந்த பழைய ஏற்பாட்டுல மேசியாவை குறித்த சொல்லப்பட்ட சத்தியங்கள் அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது என்பதை தொடர்பு படுத்த முடியானோம். இயேசு கிறிஸ்துவத்துல மறந்தார், மீகா சொல்லியிருக்கிறாரே, அதை தொடர்பு படுத்த முடியும். சோ யோவான் சொல்ற உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி. சோ பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்கணும். அதே போல ஒவ்வொரு காரியத்தை ஒப்பிட்டு பார்த்து அவனால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துதான் சோ பழைய ஏற்பாட்டிலே முன் குறிக்கப்பட்ட முன் சொல்லப்பட்ட மேசியா இவர் தான். இதை அவன் தெரிந்து கொண்ட பிறகு என்ன செய்யறான், வெளியரங்கமாய் யூதர்களே மனம் திரும்புங்கள், உங்களுடைய வேத வசனத்துல சொல்லப்பட்ட மோசையை சொன்னது இதுதான், ஏசாயா சொன்னது இதுதான், மீகா சொன்னது இதுதான், ஏசாயா சொன்ன 53ஆம் அதிகாரம் நிறைவேறினது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேதத்தில் இருந்து தெளிவாய் தீர்க்கமாய். சோ அது என்ன பார்க்கலாம், நிழலாய் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடு நிஜமாய் மாறிவிட்டது இயேசு கிறிஸ்து என்பதை என்ன சொல்றான், அவன் சொல்றான். அதை கேட்ட பொழுது யூதர்கள் மனம் திரும்புறாங்க. ஏற்கனவே மனம் திரும்பின யூதர்கள் அவருடைய விசுவாசத்தின் ஆழத்திலே செல்கிறார்கள். ஒருவேளை அவங்க மேலோட்டமாய் ஆன்றா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாங்க. இப்ப என்ன செய்ய முடியுது, அவருடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டது. யாருனால, அப்போலோ. சோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் நாம் படிக்கிறது அவசியம். நம்முடைய வசனத்தை அறிகிற அறிவினார், வசனத்தை புரிந்து கொள்கின்ற ஞானத்தினாலே நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய வசனத்திலே மூலமாய் நம்முடைய விசுவாசம் வேறுன்றப்படும். சோ அப்போஸ்தலருடைய என்னது ஒரு அப்போலோவினால ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. சோ அந்த கூட்டத்தை இவர் அங்கீகரித்தாரா, அதான்
ஸோ இவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப், ஒரு என்னது ஒரு கூட்டம் இருந்துச்சு. நாங்களாம் அப்போலோ குரூப், நாங்களாம் அப்போலோ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அப்போலோ அதை ஆதரிக்கவில்லை. அப்போலோ அதை அங்கீகரிக்கவில்லை. அப்போலோ என்ன செய்யறாரு? அவர்களை செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டு. ஏன்னா ஒரு முறை இது பவுல் எழுதும்போது சொல்றாரு, அப்போலோ உங்கள்கிட்ட வர சொன்னேன், ஆனா அவர் வர மனதில்லை, ஏற்ற விலையில வருவார். ஏன் வர முடியல? கொரிந்துல ஏன் அப்படி எழுதுகிறாரு? நீங்க செய்யறது அவருக்கு பிடிக்கும். நீங்க எப்படி அவர் பேரை சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க கலாட்டா பண்றது அவருக்கு பிடிக்கல. அவங்க தான் பவுல் எழுதுறாரு. நீங்க அப்போலோ மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதனால அப்போலோ தெய்வமாக்கி அல்லது அப்போலோ ஒரு ஹீரோவாக்கி சோ அவருக்கு பூஜை பண்றது அப்போலோவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பவுல் எழுது. சோ அங்க வந்து ஒரு பிரச்சனை உண்டாங்க. சோ அதனாலதான் என்ன போட்டிருக்கு, அப்போலோவை குறித்தவர்கள் சகோதரனை கூட உங்களுக்கு வரும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். பவுல் சொல்றார், மிகவும் வேண்டிக் கொண்டேன், கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், நீ போய் குறிச்சவளை வரும். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. ஏன் மனதில்லை? இவர் பேரை சொல்லி அட்டூழியம் பண்றான். அதனால அவருக்கு வர்றதுக்கு என்ன செய்யல? மனம் இல்லை. எப்ப மனம் திரும்பி இப்படி கொரிந்து சபையில சமாதானம் உண்டாகுமோ, ஒரு மனம் ஒற்றுமை உண்டாகுமோ, அப்பொழுதுதான் போவேன்னு சொல்றார். அதான் அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இந்த நற்சமயம் எப்போ உண்டாகும்? நீ சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்டி, ஒரு குரூப்போட இன்னொரு குரூப் அடிச்சுக்கிறதெல்லாம் நிப்பாட்டி, என்ன செய்யணும்? ஒரே திருச்சபையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அப்பொழுது அங்க போறதாக சொல்லுவோம். சோ இதுல அப்பொழுது பத்தி பல காரியங்கள் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்டவனா இருந்தான், எப்படி ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். சோ அப்போலோ முதலில் பேசுவில் மாற்றத்துக்குள்ளார். அங்கதான் அவன் வந்து சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எபேசிய கிறிஸ்தவர் சிபாரி கடிதத்தோடு அப்போலோ அகாயிற்கு வந்தார். அடுத்த இடத்துக்கு போறாரு. சோ அப்போலோ எபேசுல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு. அடுத்து எங்க போறாரு? அகாய்க்கு போறாரு. அங்க உள்ள ஆராதனை ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி அங்க உள்ள ஒரு சில சீஷர்கள் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க வராரு? கொரிந்து பட்டணம். சோ பழையபடி என்ன, பழைய முறையின்படி அவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு பட்டணத்துக்காக போடுறாரு. யூத தேவாலயங்கள் பிரசங்கம் பண்றாரு. ஆனா யூத தேவாலயம் பிரசங்கம் பொழுது கிறிஸ்துவை மேசியா என்று தைரியமாக அறிவிக்கிறார். இதன் மூலமாய் ஸ்ரீசர்களை உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் கொரிந்து பட்டணத்துல செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? அவர் கிரீட் என்ற பகுதியில் தீத்துவுடன் காணப்படுகிறார். அதனாலதான் தீத்து 3:13 நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கு அப்போலோவுக்கும் ஒரு குறைவில்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையா விசாரித்து வழிவிட்டார். சோ அப்போ அப்போலோவுடைய ஊழியமே ஒரு பெரிய ஊழியமா மாறும். அதற்கு காரணமா இருந்தது யாரு? அக்குல்லா பிரிஸ்கில்லா. அக்குல்லா பிரிஸ்கில்லாவை உருவாக்கியது யாரு? பவுல். சோ ஊழியத்தின் தன்மையை ஸ்ட்ராட்டஜி. சோ பவுல் சுவிசேஷ அறிவித்த மாத்திரமல்ல, தலைவர்களை உருவாக்கினார், சீஷர்களை உருவாக்கினார். சோ பிரசங்கம் பண்ணிட்டு போனா மட்டும் போல, என்ன செய்யணும்? சீஷர்களை உருவாக்க, தலைவர்களை உருவாக்க. அப்பதான் என்னது? நாம் பிரசங்கம் பண்ணுவதற்கான ஒரு பலனை நாம் காண, நிரந்தரமான பலனை காண, நிலைத்து நிற்கும் கனிகள் தேவை. நமக்கு என்ன தேவை? நிலைத்து நிற்கும் கனிகள் தேவை. நம்ம எத்தனை பிரசங்கம் பண்ணோம், எத்தனை ஆர்டிக்கல் எழுதணும், இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் நிலைத்திருக்கும் பலன்கள் இருக்குதான். நிலைத்து நிற்கும் பலன்னா தலைவர்கள் அங்க அக்குலா பிரிஸ்கில்லா உருவாக்குனார். அக்குலா பிரிஸ்கில்லா அப்போலோ உருவாக்கு. சோ இப்படி தலைவர்களையும் சீஷர்களையும் உருவாக்குவதை பிரதானமாக நாம் செய்ய வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? சபையானது ஸ்ட்ராங், ஒரு பலனுள்ள சபையாக இருக்கும். சோ இந்த அப்போலோ பார்க்கிறோம் எபேசு பட்டணத்திலையும், அதுக்கப்புறம் அகாயா பட்டணம், கொரிந்து பட்டணம், கிரீட்லி, பல இடங்களில் அப்போஸ்தலனாக பணி செய்கிறார். முன்னாடி ஏன்னா அவர் அப்போஸ்தலம் அப்போலோ அப்போஸ்தலன் சொல்றாங்க.
அவ்வளவு வல்லமை ஆண்டவருக்கு பயன்படுத்தார். சோ அப்போலோவுடைய பங்கை பவுல் அங்கீகரிக்கிறார். என்ன பண்ணார்? நீர் பாய்ச்சினான் என்று சொல்றார். சோ நீர் பாய்ச்சி ஒருவேளை அவருடைய கிஃப்டிங் டீச்சிங், ஒருவேளை அப்போலோ பவுல் விதை விதைக்கிறார், போய் முதல்ல எவாஞ்சலிசம் செய்யறார். ஆனா விசுவாசத்துல வேரூன்ற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? நீர் பாய்ச்சி. சோ அப்ப என்ன செய்யறாரு இவரு? அப்போஸ்தலர் அப்போலோ அதிகமாக போதிக்கிற ஊழியத்தை செய்கிறார். விசுவாசிகள் ஸ்திரப்படும்படியாக அவர் ஊழியத்தை செய்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம்? மத்தேயு 28:18-20 நீங்கள் போய் என்ன செய்யணும்? சகல சிருஷ்டிகளையும் சீஷராக்கி, சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கம் பண்ணி என்று சொல்லணும். சீஷர்களாக்கி அவருக்கு என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவினாலும் நினைக்கணும். ஞாபகம் கொடுத்தா மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்கள் கை கொள்ளும்படியாக நீங்க என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். சோ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சீஷர்களாக்க வேண்டும், அதை மறந்துடுறாங்க. போறாங்க, என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்றாங்க. சீஷர்ல உருவாக்கு. சீஷர்ல உருவாக்குனா மாத்திரம் போது அது ஞாபகம் வரும். நிறைய பேர் ஞாபகம் கொடுத்தாங்க. சீஷர் ஆக்குறதுக்கு முன்னாடி ஞாபகம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஞாபகம் கொடுக்கறதுனால சீஷர் ஆகிறாங்க. அப்படி கிடையாது. சீஷனாக ஆண்டோடு விட ஒருங்கிணைக்கப்படும், ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்படும். அப்படி இருக்கிறவன் தான் சீஷன். அப்படி சீஷன் ஆகிறவனுக்கு தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்து நம்ம வேலை முடியும். அப்பா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, வர வாரம் வரணும், வர வாரம் வரணும், மாசம் மாசம் தசம் பார்க்கணும், அதோட முடியும். அப்படி அதுக்கப்புறம் தான் வேலையை என்ன ஆரம்பிக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு 3.5 ஆண்டுகள் எதை எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை எல்லாம் சீஷர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப குறைந்தபட்சம் ஒரு சீஷன் ஒரு சுவிசேஷத்தையாக தெளிவாக ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்க நிறைய பேர் ஞாபகம் எடுத்துக்காங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4ல ஒரு சுவிசேஷம் கூட படிக்காத. அப்ப என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் பிழை செய்கிறார்கள், போதிக்க தவறிவிட்டார். அவர் என்ன செய்யணும்? ஆன்றாய் ஒரு நற்செய்தி மூலம் ஆழமாக தெளிவாக கற்றுக்கொடுத்திருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் சீஷல் கற்றுக் கொடுத்த யாவையெல்லாம் கற்றுக்கொள்ளும். சோ பவுல் அதை செய்து அவர்கிட்ட நற்செய்தி நூட்கள் இல்லை, ஆனா அப்போ சில உபதேசம் என்ன என்று தெளிவாக அந்த அப்போ சில உபதேசத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல அகிலா பிரசல்லா அப்போ சில உபதேசம் ஆண்டாய் இயேசு கிறிஸ்து படையுள்ள சீச்சலுக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அதையெல்லாம் அப்போலோ என்ன செய்யறாரு? அவர் எங்கெங்க போறார் அங்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கிறார். சோ அவர் கிரீஸுக்கு செல்கிறார். எங்க போல? கொரிந்துக்கு செய்ய. ஏற்கனவே நான் சொன்னேன், அங்கு பிளவுபட்டிருந்த அப்படின்னால அவர் செல்ல விரும்பவில்லை. சோ ஆனா எல்லாம் அந்த குரூப் எல்லாம் சரியாய் அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரா? திரும்ப போய், அதாவது பவுல் அந்த கடிதம் எழுதி முடித்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து என்ன செய்யறாரு? போய் மூப்பராக செயல்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? அதற்கு அப்புறம் அவரு தீரு, இக்கோனியம், சிசரியா போன்ற இடங்கள்ல அவர் நற்செய்தி அறிவித்தார், ஊழியங்கள் செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? அப்போலோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பின 70 பேரில் ஒருவர், அதனாலதான் அவர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது பொதுவாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களாக, தரிசித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏன் ஞானம் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருகிறது. மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாரு? எபிரேய புத்தகத்தை எழுதினவர் அப்போது தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன எபிரேயர் புத்தகத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல சொன்னதை எடுத்து அதைவிட அதிகமாக தெளிவாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அப்படி சொல்றாரு, ஆபேலின் ரத்தத்தை காட்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுகிறது.
ஸோ அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் நிலநாட்டமா இருக்கிறது இங்க இருக்குது. ஸோ பழைய ஏற்பாட்டுல ஸோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறது வருடத்துக்கு ஒருக்கா தான் போக முடியும். இன்றையில என்ன சொல்றாரு, மகா பரிசுத்த ஸ்தலமாகி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பிரவேசித்தார். இப்படி பல காரியங்கள் நுணுக்கங்களை சொல்கிறதுனால மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாரு, அப்போலோதான் அந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்றாங்க. சோ பேதுரு இது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, முந்தைய மிஷனரி பணிகளில் ஏற்கனவே நிறுவப்பட்ட சபைகளுக்கு சென்று வந்தார். கலாத்தியா மற்றும் பிரிகியா பகுதிகளிலே அவர் சென்று வந்தார். சோ எங்கெங்க இருக்குன்னு சொல்லும்போது தர்சு, டெர்பை, லிஸ்த்ரா, இக்கோனியா, பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா ஆகிய இடங்களில் உள்ள சபைகளும் அடக்கும். சோ இத்தனை பட்டணங்களுக்கும் என்ன செய்யறாரு, 3ஆம் பயணமாக சென்று சோ நிலப்பாதையிலே சென்று பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். சோ முதலாவது பார்க்கும் பொழுது பவுலும் பர்னபாவும், 2வது பிரயாணத்துல பவுலும் சீலாவும் போனார். இந்த 3வது பயணத்துல பவுல் தனியாக போகிற மாதிரி பார்க்க, ஒருவேளை மற்றவர்கள் சேர்ந்திருப்பாங்க, அதை குறித்து தெளிவான அறிவு நமக்கு இல்லை. ஆனா என்ன செய்யறாரு, தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார். சோ இந்த பாடங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நசரேயருடைய விரதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம யோவானின் ஞானஸ்தானம், கிறிஸ்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம், 2 வித்தியாசத்தை பார்க்கிறோம். அக்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாக ஆண்டவர் செய்த பணியை பார்க்கிறோம். அப்போலோசை குறித்து தெளிவாய் நாம் பார்க்கிறோம். சோ இவைகள் எல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது, நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். முழு அர்ப்பணிப்பு தேவை. அக்கில்லா பிரிஸ்கில்லா போல ஊழியத்தில் ஈடுபட்டவர்களா இருக்க வேண்டும். அப்போலோ போல தாழ்மையுள்ளவர்களாய், கற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையுள்ளவர்களாய், சோ ஆவியிலே அனலுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.